சரிங்க, உங்கள் ஃப்ரெண்டோட சம்சாரம் சொல்லுமா. இலங்கையிலேருந்து வந்தாங்கல்ல, ஆமாம். அவங்க மகன் வீட்டில் தானே போயிருக்காங்க. நம்ம அம்மா வீட்டில் தான் இருக்குது. அதுக்கு என்ன? இருந்து இறந்துட்டாங்க. யார்? உங்கள் ஃப்ரெண்டோட சம்சாரம். ஃப்ரெண்டோட சம்சாரம் இறந்து போயிடுச்சா? அதைத்தான் சொன்னேன், உங்களுக்கே தெரியல. ஃப்ரெண்டோட சம்சாரம் இறந்து போயிடுச்சா? ஆமாங்க. ஒரு தகவலும் இல்லையா எனக்கு? நீங்கள் அப்போ இங்கே இல்லை, பொள்ளாச்சி போயிட்டீங்க. நான் பொள்ளாச்சி போயிட்டேனா? ஓ அப்படியா, சரி. அப்புறம் இப்போ எதனால் இருந்தாங்கன்னா, அந்த அம்மா டெய்லி குழந்தையில பேரன் பேத்தியெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக வரும். சரி. வேலை அது பேத்தியும் கூட ஹாஸ்டலில் என்னமோ சேர்த்திட்டாங்க. பேரனை மட்டும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது வருது. இதுதான் அந்த வேலை ஜாலியாக போயிட்டு இருந்தது. சரி. ஆனால் அந்த அம்மா மனசுக்குள்ளே எதையோ நினச்சிட்டே இருக்க மாட்டேருக்குது. அப்புறம் பக்கத்தில் யாரோ ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிறவங்க. சரி. அப்புறம் அவங்க கூட போயிட்டு வர்றதுக்கு இந்த அம்மாவுக்கு ஆசை. சரி. என்ன பண்ணியிருக்குது, கேட்குறதுக்கு மாங்கட்டை கேட்குறதுக்கு தயங்கிட்டே இருந்திருக்கு. சரி. பேரங்கிட்ட சொல்லியிருக்குது. பேரங்கிட்ட சொல்லிடுச்சு. சரி, இந்த மாதிரி ராமேஸ்வரம் போகணும், அதனால் நான் 2 நாள் வரமாட்டேன், ஸ்கூலுக்கு அப்பாவுக்கு கொண்டு போய் விட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்குது. சரிதா. இது மாங்கட்ட சொல்லவே இல்லை, இந்த பேச்சையே சொல்ல, பேரங்கிட்ட மட்டும் இதை சொல்லியிருக்குது. அப்புறம் பேரன் போய் இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி பாட்டி ராமேஸ்வரம் போகுதாம்மா அப்படின்னு. அப்புறம் இந்த அம்மா கேட்குற சங்கடப்பட்டுட்டு, மாங்கட்ட மருமகிட்ட கேட்குறக்கு சங்கடப்பட்டு எப்படிடா சொல்கிறது, நான் சாகரக்குள்ளே போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்குது. அப்புறம் இது அவங்ககிட்ட மட்டும் பேரங்கிட்ட மட்டும் இந்த அம்மா சொல்லியிருக்குதா, ஏன் எங்கிட்ட நேராக கேட்கக்கூடாதான்னு மகன் பேசியிருக்காப்புல, பேரங்கிட்ட சொல்லியிருக்கிறியே அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு நான் போயிட்டு வர சாமி, இந்த மாதிரி பக்கத்தில் போகிறாங்க, அவங்களுக்கு துணைக்கிருக்காங்களா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்புறம் அப்படியெல்லாம் வேண்டாமா, இது எதுக்கு நான் யோசனை பண்ணிவிட்டு மருமகள் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. 2 பேர் வேலைக்கு போகிறவங்க, அதனால் கேட்டு இப்போ அவங்களுக்குன்னு லீவு இல்லை, எனக்கு லீவ் இல்லை, கொஞ்ச நாள் இருந்து போகலாம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்குது. அப்படியே இருந்தாலும் இப்போ ராமேஸ்வரம் போய் என்னத்தை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருக்குது. சரி. இந்த வயசான காலத்தில் அங்கெல்லாம் போய் அலையாட்டியன்னா கம்முன்னு கிடக்க வேண்டியதுன்னு ஒரு வாரத்தை விட்டுட்டாங்க. சரி. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது, அதை நினச்சிட்டு இந்த ரோட்டை தாண்டி இப்படி வரணுமா, அதை நினச்சிக்கிட்டே வந்திருக்கு ரோட்டில். நினச்சிட்டு ராலிக்காரரை விட்டு அடிச்சுட்டு போயிட்டான். ஆடா, இந்த அம்மா வர்றது தெரியாமல் அடிச்சு போட்டு போயிட்டான். அப்புறம் போச்சு. அப்புறம் அந்த குழந்தை பேரை மட்டும் அன்னைக்கு இருக்கானா கூட வந்துட்டு இருந்திருக்கிறா. அப்புறம் பேரை எப்படியோ தப்பிச்சிட்டான்னு வைங்க. அப்புறம் அந்த அம்மா கொஞ்சம் லேசாடி அந்த பையனுக்கு ஒன்றும் இல்லை, இந்த அம்மா மட்டும் பேரனை காப்பாற்றிடுச்சு. பேரனை காப்பாற்றிட்டு போயிடுச்சு. அப்புறம் இப்போ எப்படின்னா, மகனுக்கு அந்த கஷ்டம் வருத்தம் இருக்குமல்ல, இந்த ராமேஸ்வரம் போகிறது பெரிய வேலையா, ஒரு நாள் அனுப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு இல்லாமல் சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு இப்போ மனசுக்குள்ளே ஒரே கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? அது கட்டாயம் இருக்கு. அதுதான் வயசானவங்க ஒரு எங்கேயா கோயில் குளத்துக்கு போகிறாங்கன்னா கொஞ்சம் அனுப்பிச்சி வச்சிடணும். இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சி வைக்காட்டியும் இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு போகிறோமான்னு ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ அவங்க மருமகளுக்கு அதே வேதனை இருக்குமல்ல, வீட்டில் இருக்குமல்ல. இருக்கும். பையனும் அது கண்ணு முன்னாடியே பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அதையே நினைப்புல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. முடியாகி போச்சு கதை. சரி, அதுதான் இந்த சின்ன குழந்தைகள இதில் பார்க்கக்கூடாது. அதுதான் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வயசானவங்களை கொஞ்சம் அவங்க ஒரு ஆறுதலான வார்த்தையை மட்டும் சொல்லிக்கலாம், வார்த்தையில் விட்டுருக்கூடாதுல்ல. அதுதான் நான் சொல்கிறேன். நான் கூட இது குடல் எடுக்கணும்னு சொன்னேன், நீ கேட்டியா? போய் எடுத்து சாப்பிடுங்கன்னு பணத்தை கொடுத்து அனுப்புகிறோம், ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுத்து அனுப்புனேன். அப்புறம் நீங்கள் திரும்பி வந்தீங்க, எனக்கு என்ன தெரியும்? என்ன காரணம்? எனக்கு தெரியல, காரணமெல்லாம் தெரியல. கொண்டு சரி எனக்கு 500 ரூபா மிச்சமாச்சுன்னு நான் வச்சுட்டேன். அதுதான் அடுத்த கடையெல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க நீ சொல்லியிருந்து நான் எடுத்து வந்திருப்பேன். நீ இந்த ஏன்னா எடுத்துங்க, நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னே, உங்களுக்கு பிடிச்சது எடுத்து சாப்பிடுங்க சாமி, எடுத்துகிட்டு வாங்க நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னே. இன்னும் மனசில் ஓடிட்டு தான் இருக்குது. நானும் அப்படி பொசுக்கு விசுக்கு போயிடணும். வேண்டாத வேலைகள்லாம் நான் பேசாதீங்க.